வணக்கம் நண்பர்களே, பிஜிடிஆர்பிக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக இந்த முக்கியமான பதிவு. இதுலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஒன் வேர்டு கேட்குறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. வாங்க, நேற்று வந்துட்டு நம்ம ஒரு 25 கொஸ்டின் கேட்டோம் இல்லையா? அதில் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு லெட்டருக்கும் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நான் அது வந்து ஃபுல் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள். ஃபோஸ்ட் கோர்புன்றதோட ஃபுல் விரிவாக்கம் என்னென்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு லெட்டருக்கும் நம்ம ஒரு பேஜில் பார்க்குறதுக்கு கண்டினியூஸாக ஒரே பேஜில் நம்ம பார்த்துடலாம். இது வந்துட்டு ஒரு நிர்வாக கோட்பாடு. போஸ்ட் கோர்புன்றது ஒரு நிர்வாக கோட்பாடு. நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து யார் முன்வைத்தாங்க அப்படின்னா லூதர் குலிக் மற்றும் லிண்டல் உர்விக் அவங்க தான் வந்துட்டு இதை முன் வைத்திருக்காங்க. இது எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1937. ஓகேங்களா? இந்த போஸ்ட் கோப்பு நிர்வாகத்தோட எத்தனை அடிப்படை செயல்கள்னு கேட்டாங்கன்னா 7. அந்த 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இப்போ பி அப்படின்னா முன்கூட்டிய திட்டமிடுதல், அப்படி இல்லைன்னா திட்டமிடுதல். ஓகேங்களா? பி அப்படின்னா என்னது? திட்டமிடுதல். ஓ அப்படின்னா ஒழுங்குபடுத்துதல் இல்லைன்னா அமைத்தல். ஓகேங்களா? ரெண்டுமே ஒரே மீனிங் தான் வரும். அமைத்தல்னு கூட நீங்கள் ஆப்ஷனில் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ் அப்படின்னா நியமித்தல். நியமித்தல்னால் யாரை நியமிப்போம்? பணியாளரை நியமனம் செய்கிறது. இந்த மாதிரி நியமித்தல் வந்தால் கூட நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? டி அப்படின்னா வழி நடத்தல். வழி நடத்துறது. ஓகேவா? வழி நடத்தல். சிஓ அப்படின்னா ஒருங்கிணைத்தல் இல்லைனா வந்துட்டு வேலை செய்வதை உறுதி செய்தல். இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆர்னா வந்துட்டு தகவல் பரிமாற்றம். தகவல் பரிமாற்றம் கொடுத்தாலும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம், இல்லைனா தகவல் அளித்தல். எல்லாமே சேம் மீனிங் தான். ஓகேவா? நீங்கள் தகவல் அளித்தல்னு நோட் பண்ணிக்கோங்க. பின்னா பார்த்துக்கோங்க, நிதி திட்டமிடுதல். இந்த 7 தான் ஃபோஸ்கோபோட அடிப்படை செயல்கள். இந்த நிர்வாகத்தோட அடிப்படை செயல்கள் எத்தனைன்னு கேட்டாங்க அப்படின்னா மறக்காதீங்க 7. இதை எப்போ வந்துட்டு இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1937. இதை யார் முன்வைத்தாங்கன்னா லூதர் குலிக் மற்றும் லிண்டல் உர்விக். இவங்க தான். போஸ்ட்கோட்னா எதை பற்றின்னு கேட்டாங்கன்னா ஒரு நிர்வாக கோட்பாடு. ஓகேங்களா? இந்த ஒரு கொஸ்டின்லேயே வந்துட்டு எத்தனை கொஸ்டின் நம்ம வந்துட்டு படிச்சிருக்கோம். அடிக்கடி நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள், படித்து பாருங்கள். கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.